ஒருமுறை தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை உண்டால் மரணமில்லா வாழ்க்கை வாழலாம் என மகாவிஷ்ணு கூறவே தேவர்கள் அமிர்தத்தை எப்படியாவது எடுத்தாக வேண்டும் என தயாராகினர். ஆனால் அது கடினமான வேலை என தெரிந்து கொண்ட தேவர்கள் அசுரர்களையும் இதில் பங்கேற்க அழைத்தனர். பின்னர் தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் கடைய ஒத்துழைத்து பார்க்கடலை மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி சர்ப்பத்தை கயிறாகவும் பயன்படுத்தி கடைய தொடங்கினர். பார்க்கடலை கடைந்த போது வெளிவந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தி உலகை காப்பாற்றினார். அதனால்தான் சிவன் நீலகண்டர் என அழைக்கப்படுகிறார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தேவர்கள் சிவனை வழிபட்ட நேரமே பிரதோஷம் என்றும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் திரியோதசி திதியில் மாலை 4 முதல் 6 மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலமாக வழிபடுகிறோம். பொதுவாக பிரதோஷம் அன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் சென்னை ராமபுரத்தில் உள்ள புராதன மாரியம்மன் கோவிலில் எம்ஜிஆர் நகரில் உள்ள சிவனுக்கு இன்று பால், தயிர், மஞ்சள், குங்குமம், தேன் விபூதி உள்ளிட்ட 11 வகையான அபிஷேகம் நடைபெற்றது.